நைட்டு பூரா ஆட்டம் போட்டுட்டு வந்து விடிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிக்க மனலாம கிடக்கா பாரு. குடிகாரன் அரை போதையில காவாவில் கவுந்து கிடக்க மாதிரி தான் கவுந்து கிடக்கா. இவெல்லாம் ஒரு பொம்பளையாம்மா. இங்க ஒருத்தி தவக்கலகனங்க கிடக்கா. என்னத்த சொல்ல இவ்வளலாம். ஏன்னா பெரிய பொண்ணு எந்திரி. அவ்வளோ குளிச்சு கிளம்பி அங்க பஸ்ல ஏறியாச்சு. இவ்வளவு என்ன எந்திக்கால் விளான்னு பாரு. ஏன்னா 2 பேரும் எந்திரிங்க. குத்து வழக்கு நான் குத்து வழக்கு சத்தியமான குடும்ப குத்து வழக்கு. ஆமா ஆமா குடும்ப குத்து வழக்குதான். விடிஞ்சு எந்திக்காம கிடக்காளுவ. மணி 8 ஆகுது. எந்திரிச்சு தொலையாள்வலான்னு பாரு. வீட்லயும் ஒரு வேலை செய்ய முடியாளுவ. இங்கே வந்து உருப்படியா ஒண்ணும் பண்ண முடியாளுவ. இச்சி இச்சி முத்தம் கொடுப்போம் உடம்பில் மற்றொன்னொரு தேடி பிடிப்போம். பிச்சி 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 எடுப்போம். நல்லா குடிச்சு புட்டு கும்மாள அடிப்போம். ஐயே இவ்வளவு ராத்திரி போய் ஆட்டம் போட்டாளுவல. ஆம்பளை வயலுவ போய் குடிச்சிட்டு ஆட்டம் போடுவானுவல. அந்த மாதிரி இவ்வளவு குடிச்சிட்டு ஆட்டம் கிட்டம் போட்டிருப்பாளுவல. ஏழை செல்வம் கொஞ்சம் நெல்லு. என்ன பெரியமா சொல்லுங்க. நேரம் ஆச்சுல. எல்லாரும் பஸ்ல வந்து யாருங்க யாருன்னு கூப்பிட்டுட்டு அடக்காவ. நீங்க வரலையா? ஏன்னா உன் பொண்டாட்டிங்க குடிச்சிட்டு மல்லாக்க கிடக்கா. நீ என்ன அங்க பஸ்ல எல்லாரும் போய் யாரையாவ போய் யார போறேன்னு அங்க போய்கிட்டு இருக்க. உன் பொண்டாட்டியை எவன் எழுப்பி கூட்டு போறது? என்னது என் பொண்டாட்டி குடிச்சிருக்காளா? ஆமல பாக்க அப்படிதான் தெரியுது. உன் பொண்டாட்டியும் சரி அமர்வோளும் சரி 2 பேரும் சரக்கு போட்டுட்டு தான் மட்டை ஆயிட்டாளுவ போல இருக்கு. குடிக்காரங்க தான் கிடந்து பெறாத்திட்டு அடக்காளுவ. ஐயே எப்பத்துல இருந்து இந்த உமா குடிக்க ஆரம்பிச்சா? இல்லைங்க வா வந்து உன் பொண்டாட்டியை தண்ணியை தெளிச்சு எழுப்பு. அந்த வாரம் பெரியமா. ஐயே நேத்து ராத்திரி கேம்ப் ஏறுன்னு போனா அங்க எதுவும் சரக்கு கிடக்கு வாங்கி குடுத்துட்டான்னு எவனும் குடிச்சிட்டு இப்படி வந்து மட்டையாகி கிடக்காளோ. எப்பத்துல இருந்து இவளுக்கு வந்து குடிக்க பழக்கம் வந்துச்சு? நான் கூட குடிக்க மாட்டேன். இந்த ஆபீஸ் விஷயமா எங்கேயும் வெளியே போனா கூட நான் காபி டீ டோட்டல இருந்து சொல்லிட்டுலாம் வந்துருவேன். இவன் என்ன குடிச்சிட்டு கிடக்காங்க. அவ என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம். ஐயோ நீங்க மானத்தை வாங்குறதுக்குன்னே வந்து தொலைஞ்சிருக்கா அந்த உமா. எழுப்பு எழுப்பு உன் பொண்டாட்டியை எழுப்பு. எந்திக்கலான்னு பாப்பா. நான் என் மருமகளை எழுப்பியே. இந்த சேகர் பையன் அவன் பிள்ளைகளை மேய்க்கதான் ஆவான். பொண்டாட்டிக்காரியை எட்டி பார்க்காண்டா. இவா ஒரு கலசடை. ஏ உமா ஏ உமா இதெல்லாம் எந்திரிலா. ஊர் சுத்தி பார்க்க போக வேண்டாமா? எங்க ஒரு 5 நிமிஷங்க. நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு வாரேன். ஐயே அம்மா கலட்டு பேய். ஆமாடா நீ இதுவும் சொல்லுவா இன்னமும் சொல்லுவா. எந்திரிச்சு தொழல மாடு. அட நம்ம மாமியார் தானா? நான் கூட பயந்துட்டேன். ஏ உமா எந்திரி. அட நான் இப்ப எங்க இருக்கேன்? சுடுகாட்டுல இருக்க. ஐயே என்னங்க விடிஞ்சிருச்சா? என்ன ராத்திரி 2:30 என்ன சரக்க போட்டு ஆடிட்டு அடந்தியே? எவன் வாங்கி தந்தானே சரக்கு அடிச்சியே? குடும்ப பொம்பளையில் பண்ணிய காரியமா இது? அதானே எவன் வாங்கி தந்தான்னு சொல்லி அவன் மண்டைய உடைக்க இன்னைக்கு போய். அட அத்தை கிழவி நீங்க வேற சும்மா இருங்க. நாங்க சரக்கடிச்சு நீங்க பாத்தியலோ. வேற கூட எந்திக்காம அரைபோதையில கிடக்க மாதிரி பெனாத்திட்டே கிடக்கிய. ஒருத்தி என்னன்னா குடிச்சு போட்டு சும்மாவே கிடப்போங்க. அப்பனா குடிச்சு தானே வந்திருக்கேன்னு அர்த்தம். ஐயா அத்தை கிழவி நாங்க பாட்டு போட்டு ஃபுல் வைப்ல கடந்து நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் கடந்து ஆடணும். எப்ப வந்து தூங்கணும்னு எங்களுக்கே ஞாபகம் இல்ல. மணிக்கணக்கே இல்லாத அளவுக்கு கடந்து ஆட்டம் போட்டோம். அதனாலதான் விடிஞ்சா எங்களால எந்திக்க முடியல. அதுக்குன்னு நீங்களே ஒரு கதையை கட்ட ஆரம்பிச்சிருவீல. ஐயா ஆமாங்க. நான் இது வரைக்கும் தொட்டு கூட பார்த்தது இல்லங்க சரக்கு பாட்டில. என்னவே நீங்க இப்படி சந்தேகப்பட்டுட்டீல? சரி சீக்கிரம் ரெடி ஆகி வந்து தொலைங்க. நாங்க போய் பஸ்ல ஏறி உட்கார்ந்துருக்கோம். அங்க எல்லாரும் கிளம்பி போயாச்சு. உங்களாலதான் எப்ப பார்த்தாலும் லேட்டு. ஆமா 2 பேரும் சீக்கிரம் வந்து தொலைங்க. குளிச்சிட்டு வருவீங்களோ குளிக்காம வருவீங்களோ ஏதாவது செண்டுக்கிட்டு அடிச்சிட்டு வருவீங்களோ என்னனையும் வாங்க நாங்க போறோம். எப்பா தம்பி வா நம்ம போவோம். இவ்வளவு என்னனையும் போயிட்டு போறாளுவே. முடிஞ்சனா வண்டி எடுக்க சொல்லுப்பா நம்ம போவோம். இவ்வளவு கடக்கட்டும். ஐயே எங்களை ஏதோ விட்டுட்டு போயிடாதீங்க. நாங்க இப்ப 2 நிமிஷத்துல வந்துருவோம். ஏ பெரிய பொண்ணு சீக்கிரம் ஓடியா. கை கால மூஞ்ச கழுவிட்டு ஓடுவோம். இப்படி பல்லு விளக்காண்டாமா? ஆடு மாடெல்லாம் பண்ண விளக்குது. வா வா கை கால மூஞ்ச கழுவிட்டு வாயை கும்பிச்சிட்டு போவோம். பாத்தியா சரண்யா நம்மலாம் எப்படியே டைமிங்கை கரெக்டா ஃபாலோ பண்றோம். ஆனா அந்த டிராமா கும்பல் மட்டும் சொன்ன டயத்துக்கு வராதுங்க. சொன்னதை செய்யாதுங்க. ஓவரா பண்ணுங்க. சீன் மட்டும்தான் போடலாக்கி. ஒரு பஞ்சுவாலிட்டி கூட கிடையாது. என்ன ஜென்மங்களோ தெரியல. இதுங்க கூடலாம் போயிட்டு வர்றோம் பத்தியா டூருக்குன்னு. அதுதான் இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஏய் சஞ்சனா அவங்களாம் நைட் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அதனால மார்னிங் எந்திக்கிறதுக்கு லேட் ஆயிருக்குமா இருக்கும். சரி ஃப்ரீயா விடு. ஏய் நீ ஏன்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க? அப்பனா அவங்களும் சீக்கிரமா போய் தூங்க வேண்டியது தானே. யார் அவ்வளோ நேரம் இருந்து ஆட சொன்னது? நம்மலாம் உடனே கிளம்பிட்டோம்ல. அவங்க கூட தான் சந்தோஷம் தான். அப்புறம் அந்த அவங்க ஃப்ரெண்டு விமலனாலாம் இருந்தாங்க. அவங்களாம் வந்துட்டாங்களே. அந்த டிராமா கும்பலை மட்டும்தான் காணும். அவங்க மட்டும்தான் எல்லா வேண்டாத வேலையும் செய்கிறாங்க. அவங்கள யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க. சரி விடு பார்த்துக்கலாம். அதுலேயும் அந்த பெரிய ஆன்டிஸ்லாம் அவங்களாம் வந்துட்டாங்க. அந்த 2 அக்காங்க இருப்பாங்களா அங்கே ஆடிட்டு இருந்தாங்களே அவங்களாம் தான் வரல. அவங்களுக்காக தான் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் எல்லாரும் ஒன்று தாண்டி. நீ சும்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. இல்லப்பா நம்ம இப்ப சீக்கிரம் கிளம்புனாதான் நான் இந்த ஊர்ல இன்னும் நீங்க சுத்தி பார்க்க வேண்டிய இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நைட்டுக்குள்ள கிளம்ப முடியும். நீங்க என்னன்னா இன்னும் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 இடம் கூட சுத்தி பார்க்க முடியாது. பாத்துக்கிடுங்க. இந்த இப்ப 2 நிமிஷத்துல வந்துருவாங்கண்ணே.
என்ன கிளியூர் ஃபால்ஸுக்கு தானே இப்ப நம்ம முத போறோம். அங்க ஃபால்ஸ்ல குளிக்கிற அளவுக்கு தண்ணி வருமானே? ஏற்கனவே சொன்னேன்ப்பா, அங்க குளிக்கிற அளவுக்குலாம் பெருசா தண்ணி வருமானு எனக்கு தெரியல. அது மழை சீசன்ல வேணா நிறைய தண்ணி வரும். இப்போ வெயில் டைம்ல பெருசா தண்ணி வராதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால வேணா சும்மா பார்த்துட்டு நீங்க அடுத்த இடம் போற மாதிரி தான் இருக்கும். அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வேற இடம் போங்க. அங்க யாரும் இறங்கவே உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். நீங்க அங்க போய் குளிக்கணும், அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்ல. வேற இடம் சுத்தி பார்க்க போனா எப்படி போவீங்க? ஆமா, அதுவும் சரிதான். வயசானவங்க எல்லாம் ஏத்தி இறக்காதீங்கப்பா. அவங்க எல்லாம் யாரையும் கிட மாட்டாங்க, இறங்கியும் கிட மாட்டாங்க. நம்ம எப்படின்னு நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்ல முடியும்? வரவிய வரட்டும், பாத்துக்கிடலாம். சரிப்பா, அதுக்கப்புறம் உங்க விருப்பம். டிரைவர் அண்ணே வண்டி எடுங்க, வண்டி எடுங்க, நாங்க வந்துட்டோம். எல்லாரும் நமக்காண்டி தான் வெளியே காத்து கிடந்திருக்காவ. எல்லாம் பஸ்குள்ள யாருங்க வண்டி எடுக்க போறாங்க? டிரைவர் அண்ணே, ஏன் லேட் பண்றீங்க? உள்ள வாங்க, உள்ள வாங்க. இந்த பொம்பளைங்க தானா வந்ததே லேட்டு, என்னமோ மத்தவங்க எல்லாம் லேட் பண்ண மாதிரி எப்படி குறை சொல்லிட்டு போதுவ பத்தியா? எல்லாரும் வந்தாச்சுனே, வண்டி எடுங்க, வண்டி எடுங்க. எங்க சஞ்சய் உள்ள போயிட்டானோ? ஆமாண்ணே, உள்ள போய் உட்கார போறேன்னு போயிட்டான். அது சரி, நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருந்ததுனால அவனுக்கு தூக்கம் வந்துச்சோ? அப்படிதான் போல இருக்கு, தலைவலிக்கு நீட்டு இருந்தான். சரி சரி, போற வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நாங்களாம் போனதுக்கு அப்புறமும் இருந்தீங்கல்ல? ஆமா, நீங்களாம் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புனதுமே பிள்ளைகள் எல்லாமே அனுப்பிச்சு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நாங்க மட்டும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் தூங்க போனோம். எங்க வல்லாதலையா இவனோட இழுத்து கூட்டு போயிருக்கு, இல்லாட்டினா இவனும் அங்கனே தூங்கிருப்பானுவேன். ஏன்ல எதுவும் சரக்கு கிழக்கு அடிச்சிக்கலாம் என்ன நாங்க போன அப்புறம்? சேச்சே, அந்த பழக்கம்லாம் கிடையாதுனே. அதான் நான் எங்களுக்கு தெரியாம அடிச்சிட்டீங்களோன்னு பயந்துட்டேன். டேய், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இன்னைக்கு காலையில எல்லா வேலையும் முடிஞ்சுது. கடந்த பாத்திரத்தையும் 2-3 கடந்ததையும் கழுவி போட்டாச்சு. இனிமே வேலை இல்லை. இந்த மனசை கொஞ்ச நேரம் கழிச்சு கடைக்கு கூப்பிட்டாருன்னா அப்ப போனா போதும். இந்த பிள்ளைங்க சாப்பிட்டாலா, என்ன பண்றா, ஏது ஒன்றும் தெரியல. நேற்று வேலைன்னு பிள்ளைகிட்ட சரியா பேச முடியல. இன்னைக்காயின்னு ஒரு போனை போட்டு அவகிட்ட பேசிடணும். காலை சுத்தி சுத்தி வருவா, எம்மா அதை செஞ்சுதா இதை செஞ்சுதான்னு. இந்த பையதான் வர வர நல்ல மோசமாயிட்டான். என்னது இது, சஞ்சனா ஏதோ போட்டோ அனுப்பியிருக்காள? பாப்பா டூருக்கு போன போட்டோவை அனுப்பியிருக்காள? ஆமா, பிள்ளை நிறைய இடத்துல போட்டோ எடுத்திருக்காள, அழகழகா இருக்க. நானும் போயிருந்தா நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். எப்போதான் நானும் வேற சுற்றி பார்க்க போகிறது இந்த மாதிரி. இந்த மனசு என்னன்னா, கடையில் ஆள் இல்லை, வா வான்னு என் உயிரை போட்டு எடுக்காரு. எவ்வளோ வரம் சம்பளத்துக்கு இருக்கவங்களெல்லாம் ஊர் சுற்றி அனுப்பிட்டு வீட்டு ஓனரு கடையில் உட்காந்துருக்க வேண்டியது தான். விளங்கிரும். எல்லாரும் நல்லா ஒன்றும் அழகாக எடுத்திருக்காவள, அழகாக இருக்குது. ஆமாம், இது என்ன போட்டோ? என்னங்க, எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு எனக்கு தெரியும். இதுக்குத்தானே நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டே இவன் போக வேண்டாம்னு நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சுல்ல. எங்க இந்த மனுஷன் இவர் தான் சொன்னாரு என் பையன் பெரிய உத்தமனாக்குன்னு. எங்க வாங்க. ரமணி, என்னதான் பிரச்சனை உனக்கு? காலங்காத்தாலே எதுக்கு இப்படி குலைச்சிட்டு அடக்கா? ஆமாங்க, உங்களுக்கு நான் என்ன பேசினாலும் குலைக்க மாதிரி தான் தெரியும். இங்க வந்து பாருங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா உங்க மொவன்னு. இதுக்குத்தான் உங்க மொவனை நான் போக வேண்டாம்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். என் பேச்ச எங்க நான் கேட்டியலா? பாருங்க, நம்மளை கேவலப்படுத்துறதுக்குன்னே வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கான். என்ன ஆச்சு, கொண்டா பாப்போம். நல்லா பாருங்க, கண்ணை நல்லா உத்து வச்சு பாருங்க. உங்க மொவன் அங்க என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உங்க மொவ போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கா. என்ன, நம்ம மொவன் அவன் மாமன் பிள்ளையோட போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான். இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் ஒரு விஷயம், இதுக்குதான் கடந்து கத்திக்கிட்டு இருக்கியாக்கும். கூட பிடிக்க பிள்ளைல ஒன்னா மண்ணா அதெல்லாம் பேசும்போது பழகும் போது எடுக்கிறதுதான். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? உன் மொவ இதைதான் அங்கிருந்து போட்டோ எடுத்து உனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காளாக்கும். அவ சுத்தி பார்க்க போனா சுத்தி பார்க்க வேண்டிய வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே. எதுக்கு இந்த சகுனி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா உன் மொவா? நீங்க பேசுவீரு, நீங்க இதுவும் பேசுவீரு, இன்னமும் பேசுவீரு. கொண்டாங்க அந்த போனை. இந்த போட்டோவை வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆமா, என்ன பண்ண போற நீ? அட, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. போய் வேலையை பாருங்க, நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டேன். இங்க பாரு ரமணி, இது ஒரு சின்ன விஷயம். இது பெரிய பிரச்சனையாக்கி பெருசுபடுத்தணும்னு நினைக்காத. இந்த உலகம் ரொம்ப பெருசு, வாழ்க்கை எவ்வளவோ இருக்கு. இந்த சாதாரண சின்ன விஷயத்துக்காண்டி நீ அதை ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காது எனக்கு புரியல. இந்த போட்டோ வச்சு நீ என்ன பண்ண போற? அவன் டூருக்கு போயிட்டு போனவன் வீட்டுக்கு வந்த அப்புறம் அவன்கிட்ட பொறுமையா உட்கார வச்சு பேசு, என்ன யாதுன்னு கேளு சொல்லுவான். அதுக்குன்னு நீ இப்ப அதை வச்சு போட்டோ வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரியும்னு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. நான் இந்த போட்டோவை தண்டமணிக்கு அனுப்புவேன். அவன்கிட்ட காட்டி என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல, என் பையனை வளைச்சு போடியதுக்கு தான் உன் பொண்டாட்டி பிள்ளையில விட்டுருக்கியாக்குன்னு கேட்பேன் அவன்கிட்ட. என் சொத்து பத்தெல்லாம் எழுதி வாங்கினது பத்தாதுன்னு இன்னும் அவளத்தையும் வளைச்சு போடலான்னு எல்லாரும் குடும்பத்தோட முடிவு பண்ணியிருக்கீங்களோ, பொண்டாட்டியும் புருஷனுமான்னு சொல்லி கேட்பேன். இங்க பாரு ரமணி, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. சின்ன பிள்ளைகள் விஷயத்த அப்படியே விடு. அது பெரிய ஆள்கிட்ட கொண்டு போய் அதை குடும்ப சண்டையை நீ குடும்ப பிரச்சனையை ஆக்காத. அது ஒன்னா படிக்க பிள்ளைகள் இன்னும் படிச்சு முடிய 2 வருஷம் இருக்கு. அது படிச்சு முடிக்கட்டும். அதுக்கு முன்னாடி பிரச்சனை ஆக்கி அந்த பிள்ளைய படிக்க விடாம பண்ணிடாத. பொம்பளை பிள்ளைகளுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். நீ இன்னொரு பிள்ளை வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சா நீயும் பொம்பளை பிள்ளை பெற்று வச்சிருக்க, பாத்துக்க. நமக்கும் பொம்பளை பிள்ளை இருக்குன்றத மறந்துடாத. நீ இன்னொரு பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சா நம்ம பிள்ளைய அது பாதிக்கும். நீ அடுத்தவங்க வயிற்றுல நீ கொட்டிக்காத, சொல்லிட்டே. ஆமா, இந்த போட்ட வேலை ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சு அப்புறம் நான் அந்த வீட்டுல மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்க. ஒழுங்கா கடைக்கு வா, அந்த போட்ட கிட்டவெல்லாம் அழைச்சு போட்டுட்டு கடைக்கு வா. பிள்ளைகள் போனையே பத்திரமா வரட்டும். வந்தப்பறம் எதா இருந்தாலும் பேசிக்கிடலாம். நிறைய வேலை கிடக்கு. நான் இன்னைக்கு கடைக்கெல்லாம் வரல, நான் வீட்டுல தான் இருக்க போறேன். வீட்டுல இருந்துகிட்டு இந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு எப்படி பிரச்சனை பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க போறியோ? ஒழுங்கு மரியாதையா போட்டோவை அழைச்சு போட்டு வழிய பாரு. கடையில ஆள் இல்ல, பயிர் இல்லாம எனக்கே ஒரே டென்ஷனா இருக்கு. இதுல நீ வேற எனக்கு ப்ரெஷர் ஏத்தாத. ஒழுங்கு மரியாதை என் கூட இப்ப கடைக்கு வர வழிய பாரு. வீட்டுல இருக்க எல்லா வேலையும் முடிச்சிட்டல. வாங்க, வந்து தொலைறேன். என் தலையெடுத்து உங்களோட மாரடிக்கணும்னு இருக்குது, என்ன பண்றது?
வா வா. வீட்டுல இருந்தாலும் யார் குடும்பத்தை கெடுக்கலான்னு தான் இருப்பா. இதே போட்டவ என் தங்கச்சி மோவோட எடுத்திருந்தான்னா இப்ப ஒன்னும் சொல்லியிருக்காண்டா, பல்ல எழுதிக்கிட்டு வருவா. அந்த பிள்ளைகள் கூட எடுத்துட்டானே இவனுக்கு இப்ப போறாம எங்க அந்த பையன் அந்த குடும்பத்தோட சேர்ந்துருவானு. அவன் தம்பி பிள்ளைக்கு இந்த நிலமன்னா நம்ம நிலமனா என்ன கதியோ தெரியல. இந்த மனுஷன் இப்படியே பேசி பேசியே என்னைய கட்டி போட்டுருவாரு. இவரை மீறி எனக்கு இப்ப வர வர ஒண்ணும் பண்ண முடிய மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடில நம்ம பேச்ச கேட்பாரு, இப்ப இவரு பேச்ச நம்ம கேட்க வேண்டிய நிலைமையில ஆயிப்போச்சு. அப்புறம் சஞ்சனாக்கு போனை பண்ணி அவனை இன்னும் நல்ல கவனின்னு சொல்லணும். போட்டக்கிட்ட எடுத்து வை எல்லாம் நாளை பின்ன உதவணும். அதுக்கப்புறம் அவனை பாத்துக்கிடியும். சொல்ல சொல்ல கேட்காம போனாம்ல. வாழ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு பாரு. இப்படி ஒரு மானங்கிட்ட பையன் எப்படிதான் என் வயிற்றுல வந்து பிறந்தானோ தெரியல. வாங்கினே வண்டி இப்படி பார்க் பண்ணிடலாம். வாங்க வாங்க. போதும் போதும், அங்கே பாட்டுங்கண்ணா. உள்ள எல்லாரும் இறங்குங்க இறங்குங்க. சரிப்பா, நீங்க உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. நான் பஸ்ல இருக்கேன். ஏன்னா எப்படியும் 350 படிக்கான கீழே இறங்கணும், மேலே ஏறணும். கஷ்டமா தான் இருக்கும். யாரெல்லாம் வர என்னன்னு கேட்டீங்களா? ஆமா, கொஞ்சம் பேர் தான் வரேன்னாங்க. வரவங்க வரட்டும்னே. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க, எல்லாரும் சீக்கிரம் போனாதான் சீக்கிரமா வேற இடம் சுத்தி பார்க்க போக முடியும். வரம் போல. இப்ப சஞ்சனா நம்மள போலன்னா சொன்னா நல்ல வேலை கவனிக்கல போல இருக்கு. நான் மட்டும் போலன்னு சொன்னது அவன் காதுல விழுந்துருந்துச்சு. என் 2 கொண்டையும் அறுத்திருப்பான். ஏய் சஞ்சனா, கொஞ்சம் பார்த்து பேசு. அவன் திடீர்னு காண்டானா மலையில இருந்து தள்ளி விட்டுருவான் பாத்துக்க. ஏய் என்னடி சொல்ற? இல்ல, அவன் திடீர்னு கொஞ்சம் மரியாதை எதிர்பார்ப்பான் பாத்துக்க. ஒண்ணு அத்தான்னு கூப்பிடு. நீ வேற அத்தான்னு கூப்பிட மாட்டேங்கன்னு அவன் ஏற்கனவே கடுப்புல இருக்கான். நீ வாழ போல அண்ணன் இன்னும் ஏதாவது சொன்னா தூக்கி தள்ளி விட்டுருவான் பாத்துக்க. ஐயோ, உங்க அண்ணன் பேச்சுக்கே நான் வரலப்பா. ஆளை விடு சாமி. பயப்படாத, வா வா, சும்மா சொன்னேன். ஜெகன் வர வரைக்கும் இதுல வெயிட் பண்ணுவோம் என்ன? ஆமா, அந்த ஓட்ட கண்ணாடிய போட்டா என்ன, போடலன்னா என்னல? அத போட்டனா மனசுல பெரிய ஹீரோன்னு நினைப்போம். அத போட்டாதாம்ல கொஞ்சம் மாஸா தெரியுறே. இல்லன்னா பாரு, என்னைய பார்க்க ரொம்ப தமாஷா தெரியும். அதுதான் மாஸ் நமக்கு. ஒன்றாவி. டேய், உனக்கு பொறாமடா, சும்மா இரு. ஆமா, இவனை பார்த்து பொறாம பட்டுட்டாலும். ஜூஸ் எதுவும் குடிக்கிறியா கமலி? ஐயோ எதுவும் வேண்டாங்க. எல்லாரும் முன்னாடி போறாங்க பாருங்க, நம்மளும் போவோம் வாங்க. போலாம் பொறுமையா போலாம். எங்கேயும் போயிட போறது இல்ல. எல்லாரும் இங்க தானே சுத்தி பார்க்க போறாங்க. எல்லாருக்காகவும் வெயிட் பண்றாங்க, நமக்காக வெயிட் பண்ண மாட்டாங்களா? வா வா, நான் உன்னைய கூப்பிட்டு போறேன் பொறுமையா. ஒரு ஜூஸ் குடிக்கிறேன்னா சொல்லி ஜூஸ் வாங்கி தரேன், குடிச்சிட்டு தெம்பா நட. நிறைய ஸ்டெப்ஸ் வேற, 350 ஸ்டெப்ஸ் நம்ம இருக்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது. ஐயோ அவ்வளவு ஸ்டெப்ஸா? இவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்தனா அப்புறம் நைட்டு ஃபுல்லா கால் வலியில தான் கிடக்கணும். வேணா நான் வேணா உன்னைய தூக்கிட்டு போறேன், தோல்ல ஏறிக்கிட்டுறியா? அட போங்க, இங்க விளையாடாதீங்க. அட கமலி, நான் விளையாட்டுக்கு சொல்லல, சீரியஸா தான் சொல்றேன். வேணா என் தோல்ல உப்பு மூட்டை ஏறிக்க, நான் உன்னைய கீழே கூப்பிட்டு போறேன். அட அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, நடந்துருவேன். நீங்க வாங்க. சரி, எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ நடக்க முடியலன்னா சொல்லு, நான் கையிலனாலும் ஏண்டியாவது தூக்கிட்டு போறேன். ரொம்ப பண்ணாதீங்க, வாங்க போவோம். இது தெரிஞ்சிருந்தா குரங்குக்கு ஏதாவது திங்க வாங்கிட்டு வந்திருக்கலாமே. சரி வாங்கடா, கீழே போவோம். இன்னும் ரொம்ப தூரம் போகணும் போல இருக்கு. ஆமா, அங்க பாரு, எவ்வளவு படிக்கட்டு அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை பள்ளத்துல தான் இருக்குமோ அந்த ஃபால்ஸ். அதெல்லாம் தெரியல, ஆனா 350 படிக்கட்டுக்கு கீழே இறங்கணும் நம்ம இருந்தது. ஆமா, அவ்வளவு தூரம் நம்ம இறங்கினாதான் மேல இருந்து உள்ள தண்ணி நம்ம பார்க்க முடியும். ஓ அப்படி. சரி வாங்கடா, நம்ம சீக்கிரம் போலாம். ஏய் ஜாலி ஜாலி, யார் ஃபர்ஸ்ட் போறன்னு பார்க்கலாமா? ரன். எல்லாம் இதுலலாம் ஓடணும்னா மூக்கந்துரும்ல, ரொம்ப வேகமா ஓடாதீங்க. ஐயோ ஓடிட்டானுவல, நம்மளும் ஓடிடுவோம். ஏய் சஞ்சனா, நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. இவ்வளோ தூரம் இறங்க வேண்டியிருக்கும், அதுவும் இவ்வளோ கீழேயா இருக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை. ஆமா பாத்தியா, ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அப்படியே செங்குத்தா இருக்கு. அப்படியே இங்கிருந்து பார்க்கவே தலை சுத்துது. ஐயோ நமக்கே எப்படி இருக்கு. எங்க அம்மா எப்படி வருவாங்க? நம்ம கூட வாங்கினாலும் வராம அந்த ஆண்டிங்க கூட வராங்க. எப்படி வர போறாங்களோ தெரியல. ஆமா, அந்த அத்தையை பார்த்தா எனக்கு கோவமா வருது. சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இதுக்குதான் ரமணி ஆண்டி வந்திருக்கணுங்கிறது. அவங்க வந்திருந்தாங்கன்னா அம்மா அவங்க கூட இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம்லாம் இந்த மாதிரிலாம் தனியாக ட்ரிப் வரக்கூடாது. வந்தேன்னா எங்கள் அம்மாவும் வரணும், உங்கள் அம்மா வரணும், எல்லாரும் வந்தால் போகிற மாதிரி தான் வரணும். இந்த கேங்கோடலாம் வரக்கூடாது சொல்லிட்டாமா. சரி விடு, வா போவோம். அட என்னக்கா பாதை இது? இவ்வளோ எல்லாம் விறுவிறுன்னு இறங்கிட்டாலுவே நம்ம நடக்க பாதை வந்துகிட்டே இருக்கு. அதான் லட்சுமி, எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம ஏதோ வழி மாதிரி வந்துகிட்டு இருக்கோமா? இந்த ஒரு பாதை தானே இருக்கு. நமக்கு இந்த ஒரு பாதை தான். இறங்க தானே சொன்னானுவே. எல்லாரும் இப்படிதான் இறங்கி போறாவ, நமக்கு தான் கால் வலிக்குது. நம்மளே இவ்வளோ கஷ்டப்படியோன்னா அந்த வயசான 2 பேர் இருந்தாவல, அவையும் நாங்களும் வருவோம்னு வந்துகிட்டு இருக்காவல. அவையும் எந்த காலம் வருவாவே, வேற எப்படி மேலே ஏறுவாவே? ஆமா, அவங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தானுவே. சொன்னா கேட்காம நான் வந்தே தீருவேன்னு சொல்லிட்டு வராவே. இனிமே மௌனும் வரணும்ல, அவனும் கையில பிடிச்சதுனாலும் கூப்பிட்டு வருவானுவேன். மேலே வரும்போது தூக்கிக்கிட்டு வருவானுவலா இருக்கும். வேற நாங்களும் சுற்றி பார்ப்போம்னா வேற என்ன பண்றது? எம்மா கஷ்டம்தான், நமக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவியல்வே என்ன பண்ண போறாவளோ தெரியல. சரி வாங்க நம்ம போவோம்.
பார்த்து வாங்கக்கா, படியே அப்படி தலை குப்பரா இருக்கு. என்னன்னு தான் இப்படி படியை கட்டினான்னு தெரியல. பாக்கியே தலை சுத்துது. என்ன பெரிய காடு, எவ்வளவு பெரிய பெரிய மரமா இருக்கம்மா, எவ்வளவு இடமோ. ஆனா இடம்லாம் பார்க்க விசித்திரமா இருக்கு, அழகா இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துருந்த கடவே கிடையாது. ஆமா, நமக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனா நமக்கு நடக்கதான் முடிய மாட்டேங்குது. சரி வாங்க, மெதுவா மெதுவா போவோம். புலம்பியே நம்ம இப்படி ஊரை சுத்திட்டு வீடு போய் சேர வேண்டியதுதான். உமா, என்ன இப்படி ஒரு போட்டோ எடு. பெரிய பொண்ணு, அந்த ஃபால்ஸ் ஃபுல்லா கவர் ஆகல. இன்னும் கொஞ்சம் மேல தள்ளி ஏறி உட்காரு, அப்பனா தான் ஃபுல்லா கவர் ஆகும். இப்படி எடுத்தா பாறை மட்டும் தான் தெரியும். இன்னும் கொஞ்சம் தள்ளி. இப்போ ஓகேவா? இப்போ ஃபுல்லா கவர் ஆகுதா? சூப்பர் சூப்பர். இப்பதான் ஃபால்ஸ் ஃபுல்லா கவர் ஆகுது. சரி சரி, என்னைய போட்டோ எடுக்கன்னு நீங்க போட்டோவில் வந்துடாதீங்க. அங்க பின்னாடி தள்ளி கிள்ளி பாறையில விழுந்து மண்டையை உடச்சிக்கிடாதீங்க. ஒழுங்கா கவனமா நின்று போட்டோ எடுங்க. அட, இப்ப நீங்க வா, நாங்க ரெண்டு பேரும் போய் நிக்கோம். எங்களை போட்டோ எடு. இந்த வாரேன். பாத்தியா உமா, இந்த இடம் கூட நல்லா தான் இருக்கு. நல்லா தண்ணி துவைக்க, துணி இனிலாம் எடுத்துட்டு வந்து துவைக்கணும்னா இந்த இடம் சூப்பரா இருக்கும். நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். நம்ம ஊர்ல தான் இருக்கக்க. அட, ஆத்த சொல்றியோ? ஆத்துல அது தண்ணி மழை நிறைய வந்தாதானே, அந்த வெள்ளங்கள்ல வந்தாதான் அப்படி தண்ணி நமக்கு ஓடி வரும். இல்லைன்னு அங்கேயே கட்டி கிடக்க தண்ணி தானே. அந்த தண்ணி நாத்த பிடிச்ச தண்ணி. சவுதிக்குள்ள கடந்துக்கிட்டு நம்ம வேற பாக்கத்து போய் அங்கே போய் துவைச்சிட்டு அடக்கம். நீ வேற. ஆமா, அதுவும் சரிதான். அவ்வளோ ஆடையும் குளிப்பாட்டிக்கிட்டு பார்த்தீங்களா? அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே இருந்தால் என்ன அழகாக இருந்திருப்பேனே. துணியை தினமும் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே குளிச்சுட்டு எடுத்துகிட்டு துவைச்சிட்டு காய போட்டு எடுத்துக்கிட்டு போகலாம். சாப்பாடுக்கு பாடெல்லாம் செஞ்சுட்டு வந்து எடுத்துக்கிட்டு தின்னுக்கிட்டு என்ன சூப்பராக இருந்திருக்கு எனக்கு. ஆமாம், வா வா, கூப்பிடியா பேர் போன கேட்கா. வாங்க வாங்க, நம்மளும் போய் எடுத்து போட்டோ எடுப்போம். அவ்வளோ இங்கே பாறையில தான் நின்று போஸ் கொடுக்காவ. நீங்களும் உட்காருங்க, உங்களை நான் போட்டோ எடுக்கேன். ஆமாம், நல்லா அழகாக எடு பெரிய பொண்ணு. இந்த லெச்சு பத்திரகாளியக்காலாம் இன்னும் ஒன்றும் காணுமே. ஆமாம், எங்கள் மைனிலாம் என்னன்னு எந்த ஸ்டெப்ஸில் நடந்து வந்துக்கிடுமோ தெரில. அதெல்லாம் உருட்டி தான் விடணும். அதெல்லாம் கண்டிப்பா எங்கேயாவது தலை சுத்தி மயங்கி தான் விழுந்து கிடக்கும். அதெல்லாம் கீழே வந்து சேர்றது கஷ்டம்தான். மேலே வந்து கீழே வர்றதுக்குள்ள அது மேலோகமே போய் சேர்ந்துடும். என்னடி இங்க வந்து உட்கார்ந்துகிட்ட? இல்லங்க, எனக்கு இங்கே நல்லா அழகா இருக்கு, அதனால தான் இங்க உட்கார்ந்துருக்கேன். சரி வாரியா, ஃபால்ஸ்ல குளிக்கிறியா? ஐயோ, நான் ரூம்லயே குளிச்சிட்டேங்க. சும்மா காலில் வேணா தண்ணி கொஞ்சம் பட்டா போதும், அவ்வளோதான். மேல இருந்து கீழே இவ்வளவு தூரம் வந்ததே அப்படியே காலெல்லாம் கிடுக்கிட்டு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் கொஞ்ச நேரம் இதுல இருந்து வியூ பார்த்துட்டு இருக்கலாம்னு இன்னும் உட்கார்ந்துட்டேன். அட, இதுக்கு எப்படி சொன்னா எப்படி? இன்னும் மேல ஏறணும். வரும்போது எப்படி இருந்து பாதுன்னு பார்த்தல, செங்குத்தா இருந்தது ஸ்டெப்ஸ். இன்னும் இதை மேல ஏறணும். நினைச்சு பாரு எப்படி இருக்கும்னு. ஐயோ, அட கடவுளே, அதை நினைச்சாதான் எனக்கு வயிற்றுல புளிய கரைக்குது. எப்படி ஏற போறேன்னு தெரியல. அட, கமலிலாம் பாரு, கின்னு 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 நடந்து வந்து ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கா. நீ என்னென்ன இப்படி சொல்ற? ஆளு மட்டும்தான் பணமர மாதிரி வளர்ந்துருக்க போல இருக்கு. உடம்புல ஸ்ட்ரென்த்தே கிடையாது. என்ன அட போங்கங்க, நீங்க வேற. சரி போறேன் இரு. கோப்பல போவாதீங்க, இருங்க. போங்கன்னா போயிருவீங்களோ? ஆமா, நீ தானே போன்னு விரட்டிக்கிட்டே இருக்க. அப்புறம் நான் போதானே செய்யணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். இங்கே இருங்க என் கூட. அம்மா, இதுக்குதான் சொன்னேன் வேண்டான்னு. சொன்ன கேட்டியா நீ? ஏமா உங்களுக்கு இந்த வயசான காலத்துல இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்கீங்க? உங்களெல்லாம் கீழே இறங்குனா அப்புறம் மேலே ஏற முடியாது. வாங்க, உங்களை மேலேயே கொண்டு விட்டுடுறேன். அப்பா சொன்ன உடனே சரின்னு கேட்டுக்கிட்டு பசங்களை வச்சுட்டு நான் பார்த்துக்கிடுறேன், நீ போயிட்டு வான்னாங்க. நீ தான் நானும் வருவேன்னு சொல்லி வந்து இப்போ கடந்து அவஸ்தைப்படுற. இனிமேலாம் கீழே ஏறணும்னா உன்னால இன்னும் சுத்தமா ஏற முடியாது. மற்ற இடமும் சுத்தி பார்க்க போக முடியாது. அப்புறமா கால் வலி உயிர் போகும். ஒழுங்கா வா, பஸ்ல கொண்டு போய் உட்கார வைக்க, அங்க ரெஸ்ட் எடுங்க. நாங்க எல்லாம் பார்த்துட்டு வரோம், அப்புறம் போவோம். சரியா, அப்ப என்னைய கொண்டு எப்படியானும் பஸ்ல கொண்டு விட்டுரு. எம்மா வாரியா? அப்படி உன்னையும் கொண்டு பஸ்ல விடுறேன். இல்லாட்டினா இறங்கிதான் ஆவேன்னா இறங்கி வா. கீழேயே அங்க ஒரு குழியை தோண்டி உடனே முக்கிட்டு வந்துருங்க. அவ்வளவுதான் பண்ண முடியும். கீழே போனா நீ மேல போய் சேர்ந்துருவ. இல்லை, பயமுறுத்தாதுல. என்ன எப்படியாயினும் கொண்டு பஸ்ல விட்டுரு, நான் பஸ்ல இருந்துக்கிட்டே. இப்ப சொன்னிய, இதான் சரி. வாங்க போவோம்.